பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் ஓராண்டு காலத்திற்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முட்டையின் வெள்ளைக்கருவுடன் வெஜிடபிள் ஆயில் வினிகர் சேர்த்து மயோனஸ் தயாரிக்கப்படுகிறது. சைவ மற்றும் அசைவ உணவுகளை தொட்டு சாப்பிடுவதற்கு இந்த மயோனஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில்தான் பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸிற்கு ஓராண்டு தடை விதித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தடையை மேலும் ஓராண்டு காலத்திற்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மயோனஸ் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபடுவதால் மயோனஸ் உணவுப் பொருளுக்கு தடை விதிக்கப்படுவதாக இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்கள், கேட்டரிங் சேவைகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் உட்பட அனைத்து உணவு நிறுவனங்களும் பச்சை முட்டை அடிப்படையிலான மயோனஸை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் ஓராண்டு காலத்திற்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முட்டையின் வெள்ளைக்கருவுடன் வெஜிடபிள் ஆயில் வினிகர் சேர்த்து மயோனஸ் தயாரிக்கப்படுகிறது. சைவ மற்றும் அசைவ உணவுகளை தொட்டு சாப்பிடுவதற்கு இந்த மயோனஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில்தான் பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸிற்கு ஓராண்டு தடை விதித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தடையை மேலும் ஓராண்டு காலத்திற்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மயோனஸ் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபடுவதால் மயோனஸ் உணவுப் பொருளுக்கு தடை விதிக்கப்படுவதாக இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்கள், கேட்டரிங் சேவைகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் உட்பட அனைத்து உணவு நிறுவனங்களும் பச்சை முட்டை அடிப்படையிலான மயோனஸை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.